எங்க அக்கா தங்கச்சி 2 பேரும் ஒத்துமையா இருக்காங்க. இப்போ அக்கா வேலைக்கு போறப்ப அவங்க அம்மா பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருந்து எதுவுமே பேசாம வந்துடுறா. அதை நினைச்சு நைட்டு ஃபுல்லா அழுதுட்டே இருக்கா. ஆக்சுவலா அங்க என்ன நடந்திருக்கும்னா, அவங்க தங்கச்சி சாப்பாடு கேட்கிறப்ப போய் துணி துவச்சிட்டு அப்பதான் சாப்பாடு போடுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. துணி துவச்சிட்டு வந்து பழைய சோறு தான் இருக்கு, போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதை அவங்க அக்காவும் கேட்டுடுறா. அவங்க அம்மா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரப்ப உண்டியல் உடஞ்சிருக்கும், அவதான் எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி சூடு வைக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணு வீட்டுக்கு வரவுமே கையில ட்ரெஸ் வச்சிருக்கா. உண்டியில எடுத்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்க போறியா அப்படின்னு சொல்லி கையில சூடு வச்சிடுறாங்க. அவதான் எடுக்கலன்னு சொல்றாள். அப்புறம் எதுக்கு சூடு வச்ச அப்படின்னு சொல்லி கேக்குற. கடைசியில பார்த்தா அந்த பொண்ணுக்கு பர்த்டேவா இருக்கும், அதனாலதான் இந்த பொண்ணு சேவிங்ஸ்ல வாங்கிட்டு வந்திருப்பா. கடைசியில பார்த்தா அந்த உண்டியல அதுக்குள்ளதான் இருக்கும், அதனாலதான் உட்காந்து அழுதுட்டு இருப்பா. மறுநாள் காலையில பார்த்தா அவங்க அம்மாவே இவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்ப இவங்க தங்கச்சி தான் வாமா வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லுமே அவங்க அக்கா வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அம்மா வரலன்னா நானும் வீட்டுக்குள்ள வரமாட்டேன், அப்படியே போயிருவேன் அப்படின்னு சொல்றா. அதனால அவங்க அக்காவை இப்ப வீட்டுக்குள்ள ஏத்துக்கிறா. அந்த பொண்ணு யாருன்னா ஒரு நாள் பிச்சை எடுத்துட்டு இருப்பா. அதனால இந்த பொண்ணு தான் கூட்டு வந்திருப்பா. இவங்க அம்மாவை அதை ஒத்துக்கற மாட்டாங்க. அதனாலதான் அவளை இவ்வளவு கேவலமாவும் ட்ரீட் பண்ணிருப்பாங்க. இப்ப என்ன நடந்துச்சுமா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க வந்து அவங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரு, அதுவும் இல்லாம வீட்டை அவ பேர்ல எழுதி வச்சுட்டா அப்படின்னு சொல்லவே இவங்க 3 பேரும் அவங்க கிட்ட போய் சண்டை போடுறாங்க. இப்ப இவங்க தங்கச்சி கால்ல ஒரு மச்ச மாதிரி இருக்கு, அதை பார்த்துட்டு ஏங்க இது நம்ம பொண்ணுங்க அப்படின்னு சொல்றா. பழனில ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம பொண்ணுதாங்க அப்படின்னு சொல்றா. எப்படி இவளை கண்டுபிடிச்சிங்கன்னு கேக்குறப்பதான், ஒரு நாள் நான் தெரியாம சூசைட் பண்ணிக்க போனேன், அப்ப இந்த பொண்ணு தான் கூப்பிட்டேன், எனக்கு யாருமே இல்ல, நீங்க பாத்துக்கிறீங்களான்னு கேட்டா, அதனாலதான் கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றா.